அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதே போல் அமெரிக்காவும் ஓமனும் நெருங்கிய நட்பு நாடாகவே இருந்து வந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில் ஓமனை தாக்க போகிறதாக இஸ்ரேல் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மத்திய கிழக்கில் இதன் காரணமாக மீண்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றம் அதிகரிக்க செய்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரெஷர் எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தினுடைய பின்னணி விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நட்பு நாடாக இருக்குங்க. அதே போல அமெரிக்காவும் ஓமனும் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வந்துட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல தான் ஓமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறதாக திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருந்தது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு இருந்து வந்துட்டு இருக்கு. இதனால தான் பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்த போருக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்திருந்தாங்க. இந்த போர் சமீபத்தில் முடிவுக்கு வந்திருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு இருதரப்பு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிச்சு வச்சாரு. இஸ்ரேலுடன் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பந்தம் தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு உதவியதும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளிடையே நல்ல உறவு இருக்கிறதுங்க. மாறாக இஸ்ரேல் அரபு நாடுகள் இடையே மோதல் நீடித்தும் வந்துட்டுருக்கு. இதனால் அமெரிக்கா தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்ரேல் அரபு நாடுகள் இடையேயான உறவை சுமூகமாக்க முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்று வரை சாத்தியமாகலை. இதற்கிடையே தான் கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் கத்தார் தலைநகர் துஹாவில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. துஹாவில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் பதுங்கி இருந்ததை அறிந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த கலீல் அல் ஹஹா என்பவர் துஹாவில் பதுங்கி இருக்கக்கூடிய நிலையில அவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுல கலீல் அல் ஹயா தரப்பினர் தப்பினாங்க. இருப்பினும் அவரது மகன் ஹமாம் அல் ஹயா, அவரது அலுவலக இயக்குநராக செயல்பட்டு வந்த ஜிஹாத் லுபத், 3 பாதுகாவலர்கள், ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரி உள்பட 6 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இது இஸ்ரேல் கத்தார் மட்டும் இல்லாமல் அரபு நாடுகள் இடையேயான விரிசலை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கத்தாரிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் காரணமாக தொலைபேசியில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தார். இப்படியான சூழல்ல தான் தற்போது இஸ்ரேல் ஓமன் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதி செய்திருக்காங்க. அதாவது ஏமன் நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பிரச்சனை இருக்கிறதுங்க. இப்படியான சூழல்ல ஏமனின் சவுதிகளுக்கு ஓமன் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் கடும் கோபத்தில் இருக்கிறது. இதனால ஓமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டம் போடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது கத்தாரில் பதுங்கியிருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரை தாக்கியது போல ஓமன்ல இருக்கக்கூடிய தங்களின் எதிரியான ஹவுதிகளை தாக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது. ஓமன் இஸ்ரேலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகவே இருக்காங்க. இதனால் இஸ்ரேல் ஓமனை தாக்கும்போது அது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாகவே மாறும். அது மட்டும் இல்லாமல் கடந்த செப்டம்பரில் கத்தார் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு அனைத்து அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலை கண்டித்திருந்தாங்க. தற்போது மீண்டும் ஓமனை இஸ்ரேல் தாக்கும் போது அதே போல அரபு நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்க்கலாம்.
இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கும். இதனால ஓமனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஓமன் இஸ்ரேல் இடையிலாக வளர்ந்து வரக்கூடிய பகை ட்ரம்ப்புக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓமனை தாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு. மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு சட்டவிரோத குடியேற்றம், வரி விதிப்புகள், விசா கெடுபிடிகள் அப்படின்னு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து நிறைவேற்றியும் வந்துட்டு இருக்காரு. இதில் தற்போது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறதுல கடுமையான விதிமுறைகள் பின்பற்றி வந்துட்டு இருக்கு. மேலும் சட்டவிரோதமாக குடியேறியவங்க கைவிலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பெலரால், பூட்டான் மற்றும் வனுவாட்டு உள்ளிட்ட 41 நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவிற்கு பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒரு தகவல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குறைபாடுகளை சுட்டி காட்டி இந்த தடை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக அமெரிக்க அரசு நிர்வாக மட்டத்தில் இருந்து கிடைத்த வரவு அறிக்கை தகவலின்படி ராய்டர்ஸ் நிறுவனம் இதை செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாடுகள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் குழுவில் இருக்கக்கூடிய நாட்டினரின் விசாவை முழுமையாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2வது குழு பகுதி கட்டுப்பாடுகள் மற்றும் தடையை எதிர்கொள்கிறது. 3வது குழுவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகளை சரி செய்ய 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு தெரியுதுங்க. அதே மாதிரி ராய்டர்ஸ்க்கு கிடைத்த வரைவுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் குழுவில் அதாவது ஆப்கானிஸ்தான், கியூபா, ஈரான், லிபியா, வடகொரியா, சோமாலியா, சூடான், சிரியா, வெனிசுலா மற்றும் ஏமன் ஆகிய 10 நாடுகளின் குடிமக்கள் முழு விசா தடையை எதிர்கொள்ள நேரிடும். 2வது குழுவில் இடம்பெற்ற எத்திரியா, ஹைட்டி, லவோஸ், மியான்மர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் மீது சுற்றுலா மாணவர் விசாக்கள், புலப்பெயர்வு விசா வழங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. 3வது குழுவில் இடம்பெற்று பாகிஸ்தான் உள்ளிட்ட தங்கள் குறைபாடுகளை சரி செய்ய 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது. ட்ரம்ப் முதல் பதவி காலத்தில் 7 பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது விதிக்கப்பட இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. வடகொரியாவிடம் இன்னும் நல்ல உறவு இருக்கிறது அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர ஜெனீவாவில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது கடும் விமர்சனங்களை பார்த்தீங்க அப்படின்னா முன்வைத்து வந்துட்டுருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது உக்ரைன் மீது பொதுவாகவே ஒரு இடைவெளியை பராமரித்து வரக்கூடிய ட்ரம்ப் வாய்ப்பு அமையும் போதெல்லாம் கடுமையாக விமர்சித்தும் வந்துட்டுருக்காரு. 2024 தேர்தலில் வெற்றி பெற்றதும் 24 மணி நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தேர்தல் பரப்புரைகளில் பேசி வந்த ட்ரம்பால் தற்போது ஆட்சிக்கு 10 மாதங்கள் கடந்தும் உக்ரைன் போருக்கு முறையான தீர்வை எட்ட முடியாமல் தடுமாறி வருகிறார். ஏற்கனவே ரஷ்யா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ட்ரம்பால் இரு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு தீர்வுக்கு வர முடியவில்லை அப்படின்னே நிபுணர்களின் கருத்தாகவே இருக்கிறது. அது மட்டுமின்றி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் அதிகாரிகளை உட்படுத்தாம ரஷ்ய அதிகாரிகளுடன் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய 28 அம்ச ஒப்பந்தம் ஐரோப்பிய உள்ளிட்ட உலக நாடுகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி அது ரஷ்யாவிடம் உக்ரைனை சரணடைய வைக்கும் சூழ்ச்சி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஐரோப்பாவிற்கும் பின்னால ஆபத்தாக முடியக்கூடிய சூழல் ஏற்படலாம் அப்படின்னும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான நட்புறவை இழக்கும் நிலை ஏற்படலாம் என உக்ரைன் ஜனாதிபதி தமது நாட்டு மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து அந்த 28 அம்ச ஒப்பந்தம் இறுதி முடிவல்ல என அறிவிக்கும் நெருக்கடிக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார். வியாழக்கிழமைக்குள்ள
ஜெலன்ஸ்கி அந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையிலேயே ஐரோப்பிய தலைவர்களின் தலையீட்டால் தற்போது ஜெனீவாவில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். விளாடிமிர் புதினுக்கு சாதகமான ஒப்பந்தம் அதுவென விமர்சிக்கப்படுவதாலும் உக்ரைன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுப்பதாலும் ட்ரம்ப் மீண்டும் ஜெலன்ஸ்கியை விமர்சிக்க தொடங்கியும் இருக்காரு.